நம்ம வெற்றியோட சக்தியோட பொறுத்துற அளவுக்கு பொறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம கோவத்தில் இதுக்கப்புறம் யாருமே ஃபோட்டோ எடுக்கூடாது, கிளம்புங்க இங்கிருந்து, என் சொந்தக்காரங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆள்லாம் வர வேண்டியதாக இருக்கும், அங்கே இந்த மாதிரி கச்சரா இருக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாட்டிக்கு செம்ம கோவம் வருது. அப்போ தான் வந்து செம்ம கோவத்தில் சொல்கிறாங்க, இந்த இடத்துல வாய் நானும் பார்க்க ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என் பொண்ணோட அது மட்டும் இல்லாமல் என் பெரிய குடும்பம் ஏதாவது மட்டும் நீ முடிஞ்ச என் பொண்ணுன்னு பையன் நினச்சிட்டு இருக்காத. என் பொண்ணு இவதான், குடும்பத்துக்கு இங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான், தேவையில்லாம வாய்க்கு வந்தாலும் பேசாதுன்னு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா இன்னும் ஓரமா போய் நெல்லு போட அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு முத்துவேலும் வேற வழியே இல்லாம அமைதியா இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கதிர் வந்து பாட்டிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படி சொல்றாங்க. இது கேட்டோன்னா நம்ம வெற்றிவேல சக்திவேலும் அதான் அம்மா வந்து என்ன போட்டா 1 கிராம் 2 கிராம் வளையல போட்டு பெருமை பீத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பையன் என்ன பண்ண போறான், கேவலமா ஏதாட்டும் ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுக்க போறான், பாத்துக்கிட்டே இருங்க அப்படி சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து கதிர் வந்து அது கொஞ்சம் கூட பெருசப்படுத்தாம என் கடைக்காரங்க அப்ப அங்க பாரு, அப்பதான் நான் கொடுக்க போற கிஃப்ட்ல நீ கணுக்குல அங்க போற பாரு அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அப்பதான் வந்து என்னடா பண்ண போற அப்படி சொல்லி பாத்துக்கிட்டாங்க. எல்லாருமே செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ கரெக்டா அங்கதான் நம்ம கதிர் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டோ ஃப்ரேமை கொண்டு வராங்க. இது எல்லாமே பார்த்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்ன இந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அவளோட பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து அதை பிரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம முத்திவேல் சக்திவேல செம்ம கவச்சா சொல்றாங்க, அதை தூக்கி அவன்கிட்ட முகத்துல வீச அது எதுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அதை வந்து அந்த வீட்டுக்கு கொண்டு வர போறியா அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கு. இதை கவனிச்சு அப்பத்துக்கு செம்ம கோவம் வந்து இப்ப நானும் பார்க்க ரொம்ப ஓவரதை பத்தி அடிச்சு மூஞ்சல உடச்சிடும் பார்த்துக்கா, ஓரமா நிக்கணும், இது என்னோட பரிசு, அது மட்டும் என்னோட பிறந்த நாள், நீ தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காது, தேவையில்லாம ப்ரெஷர் ஏறிக்கிட்டு நெஞ்சு வெடிச்சிடாம்டா, கொஞ்ச நேரம் பொறுமையாருடா அப்படி சொல்லிட்டு கோவத்துல இந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க. பிரிச்சு பார்த்தோன்னா அப்பத்தாக்கு ஆனந்த கடையில் தாங்கள செம்ம ஷாக் கூட அதை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு இந்த போட்டோ தடையை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து குடும்பத்துக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இந்த போட்டோல இருக்க சொல்லி பாக்குறாங்க. அப்பதான் வந்து எல்லார்ட்டையும் திருப்பி காட்டுறாங்க, என்னோட புருஷன், அது மட்டும் இல்லாம உங்க தாத்தாடா இது அப்படி சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட அப்படியே அதிர்ச்சியோட சந்தோஷத்தோடய கதிரை பார்த்து கண் கலங்கிக்கிட்டு ரொம்ப நன்றி, அது மட்டும் இல்லாம பேரனா நீ மட்டும்தான், அது எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க தாத்தாவை நீ பார்த்தது கிடையாது, உனக்கு எப்படி இந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரியல, அது மட்டும் தாத்தா மட்டும் இந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது, எப்படி உன்னோட அம்மாவையும் உங்க அப்பா அது மட்டும் இல்லாம என் பேரன் பேத்திங்க எல்லாருமே அந்த பிரிச்சு வச்சு பார்த்திருக்க மாட்டாரு, உன் தாத்தா இருந்திருந்தா அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் மொத்தமா ஒரே வீட்டுல இருந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டு நம்ம கதிரை கட்டி பிடிச்சு அங்கேயே ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வெச்சுவல் சக்திகளுக்கு செம்ம கோவம் அப்படியே கதிரையே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு இந்த பக்கம் ராஜி சந்தோஷப்படுறாங்க. எங்க அப்பாத்த சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்கல கதிரே அப்படி சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கூடிய சீக்கிரம் நம்ம கதிர் ராஜு ஒண்ணு சேர போறாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க முத்துலோட மனசு மாறுமா என்ன பொறுத்துக்கும் வரப்போற இப்படி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.